ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரி நெருங்க நெருங்க என் சக்தியெல்லாம் குறைகிறது. நான் வலுவிழந்து இதோ புழுதியில் கிடக்கின்றேன். எனக்கு ஆறுதல் கூறவோ எனக்கு உதவவோ யாரும் இல்லை. இவ்வுலகமே என்னுடையதாக இருக்க இதோ நான் உனக்காக அனாதை போன்று விழுந்து கிடக்கின்றேன். எனக்காக நீ உண்மையில் மனம் இறங்கினால் உன்னிடம் உள்ள தீய பழக்கங்களை விட்டுவிட்டு என்னை பின்செல். ஜெபம். இரண்டாம் முறையும் இயேசுவே, நீர் விழுந்து விட்டீர். பாரச் சிலுவையை விட உலகினரின் பாவச் சுமை அதிகமாக உம்மை வதைக்கிறது. உம் இறை இயல்பை இழந்து மனித இயல்புக்கு உம்மை தாழ்த்தினீர். உமது பெருந்தன்மையை உணராத நான் உம் பாடுகளுக்கு காரணமானேன். உமது உடலை புழுதியில் புரட்டிய எனக்கு மன்னிப்பை கொடுத்து எழுந்து நடக்கும் உம்மோடு கூட்டிச் செல்லும் வலிமையை தாரும். உமது பாதையில் நடக்க எனக்கு வலுவையும் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவன. ஆமென்.